ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோவில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸாக பார்க்கலாம். நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். இப்ப காலையில நடிச்சுட்டு எந்திரிச்சாச்சு. டெக்கரேஷன்லாம் கொஞ்சம் பலூன்ஸ்லாம் கீழே விழுந்து உடஞ்சிடுச்சு. சரி, வியூ பாயிண்ட் போய் பார்க்கலாமே காலையில எப்படி இருக்குன்னு போய் பார்த்தா சூப்பரா இருக்கு. காலையில அதுவுமா மிஸ்டெல்லாம் நிறைய இருந்துச்சு. அங்க வியூவே செம்மையா இருந்துச்சு. சரி வாங்க போய் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட போலாம். லேட் ஆயிடுச்சு எந்திரிக்கிறதுக்கே. இப்போ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு தான் போயிட்டு இருக்கோம். போகிற வழி எல்லாமே இந்த ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்கு பாருங்களேன். காலையில் ரொம்ப நிறைய பூக்கள், நிறைய செடிகள், மரம் நிறைய இருந்துச்சு. அதெல்லாம் பார்க்கறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிற ஒரு ஃபீல் மாதிரி இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் பஃபெட் தான் இருந்துச்சு. நிறைய ஃபுட் இருந்துச்சு அங்கே. சரி, எனக்கு பிடிச்ச ஃபுட்டெல்லாம் எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு இருக்கேன் நான். அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் வாக்லாம் போயிட்டு நாங்கள் ரூமுக்கு வந்துட்டோம். ரூமுக்கு நிறைய கிஃப்ட்ஸு, அதுக்கப்புறம் கேக்லாம் இருந்ததுனால அதெல்லாம் பேக் பண்ணுறதுக்கே லேட் ஆயிடுச்சு. சரி, செக் அவுட் சொல்லிட்டு இங்கேருந்து வரத்துக்கே மனசே இல்லை. சரி, போய் தானே ஆகணும்னு நான் எல்லாமே பேக் பண்ணிட்டு நானும் ரெடி ஆகிட்டு நான் கிளம்பிட்டேன். நாங்கள் கட் பண்ண கேக் குவான்டிட்டி கொஞ்சம் அதிகம். அதனால அங்கே இருக்கிற ஹோட்டலில் ஸ்டாஃப்க்கு எல்லாமே கட் பண்ணி பிரித்து கொடுத்தாச்சு. செக் அவுட் ப்ராசஸ்லாம் முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே கிளம்பிட்டோம். எங்கள் ரெசார்ட் கிளம்புறதோட கொஞ்சம் மழைலாம் பெஞ்சிச்சு. ஆனால் ரோடு கொஞ்சம் டேஞ்சரஸாக ஆஃப் ரோடு மாதிரி இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கான்செப்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் போக போகிறோம். அந்த ரெஸ்டாரண்ட் கோத்தகிரியிலே ஃபேமஸ்ஸு. ஆனால் நிறைய பேருக்கு தெரியாது அந்த ரெசார்ட் எங்கே இருக்குன்னு. ஏன்னா அது ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே இருக்குது. அங்கே தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிலிம் ஷூட் எடுத்திருக்காங்க. ரொம்ப ஃபேமஸான இடம் அது. ஆனால் அங்கே போகிற வழி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஒரு நேச்சர் ஃபீல் கொடுத்துச்சு. திடீர்னு ஆன் தி வேலை பார்த்தீங்கன்னா ஒரு 10 பைசன் கிட்ட அங்கே நின்று இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கே. அதுவும் அந்த நேச்சர் ஃபீலில் மிஸ்ட்டு, கிளைமேட் எல்லாமே அதுக்கு ஆக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. அது பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நான் ரெஸ்டாரண்ட் கிட்ட ரீச் ஆயாச்சு. சரி வாங்க போய் பார்க்கலாம் என்ன கான்செப்ட்ல இருக்குன்னு. இந்த ரெஸ்டாரண்ட் நீங்களே பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு. ஒரு ஃபாரஸ்ட் நடுவில் இருக்கு. அதுவும் இல்லாமல் எங்க லொக்கேட் இருக்குன்னு நீங்க பார்ப்பீங்க. அதுவும் இல்லாமல் நிறைய அங்கே லேக்ஸ்லாம் இருந்துச்சு. ஒரு ஃபாரஸ்ட்குள்ள இருக்கிறது. ஃபாரஸ்ட்குள்ளார லேக்ல ஒரு ரெஸ்டாரண்ட் கட்டியிருக்காங்க. சூப்பரா இருந்துச்சு கிளைமேட்டே. அங்க என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணலாம். ஒரு ஃபிஷ் இல்லை, 2 ஃபிஷ் இல்லை, எனக்கு தெரிஞ்சு அந்த லேக்ல ஒரு 200க்கு மேலே ஃபிஷ்ஷில் இருக்கும். அது எனக்கு புது எக்ஸ்பீரியன்ஸாக தரும்னு நாங்கள் போயிருக்கேன். நீங்களும் பாருங்க. அங்கே ரெஸ்டாரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுக்கு ஃபீட் பண்ணுறதுக்காகவே ஒரு பிஸ்கெட்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஒரு பிஸ்கெட் போட்டோன்னே எப்படி அந்த ஃபிஷ் எல்லாம் வருது பார்த்தீங்களா? சூப்பராக இருந்துச்சு அதை பார்க்கறதுக்கே. நீங்களும் அப்படி பார்த்துட்டு இருப்பீங்க. இப்போ அந்த ஆரஞ்சு கலர் ஃபிஷ்ஷுக்கும் அந்த லேக்குக்கும் அந்த பிஸ்கெட்டை தூக்கி போட்டோன்னே எப்படி வருது பாருங்களேன். அதுவும் சூப்பராக இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அதான் நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. அப்படியே ஃபீட் பண்ணுற சைட் பை சைடு சரி ஃபுட்டும் ஆர்டர் பண்ணிடலாமேன்னு ஆர்டர் பண்ணிட்டு இருந்தேன். ஆர்டர் பண்ண ஃபுட்டும் வந்துருச்சு. ஃபுட்டும் செம்மையாக இருந்துச்சு. சூப்பராக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு. அப்படியே கொஞ்சம் ஃபிஷ்க்கெலாம் ஃபீட் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன்.
இந்த ரெஸ்டாரண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆஃப்டர்நூன் மேலதான் ஓப்பன் ஆகும். அதுவும் இல்லாம ஒரு 2 o'clock குள்ளார க்ளோஸ் ஆயிடும். அதனால நீங்க டைம் பார்த்து வந்துருங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு. அவ்வளவுதான், நம்ம சேலம்க்கு வந்து ரிட்டர்ன் ஆயாச்சு. என் கோத்தகிரி வந்து செம்மையா இருந்துச்சு. பார்ட்டி பண்ண விதனும் அதுக்கப்புறமா டிஃப்ரெண்டா நான் எல்லா விஷயமும் பார்த்தேன். அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் பிளேசஸ் நான் வந்து விசிட் பண்ணேன். எல்லாமே சூப்பரா இருந்துச்சு. நீங்களும் உங்க மம்மிக்கு வந்து நிறைய இந்த மாதிரி சர்ப்ரைஸ் பண்ணுங்க. அவங்கள வந்து ஹாப்பியா வச்சுக்கோங்க. அதுவும் இல்லாம உங்களால முடிஞ்ச கிஃப்ட் எல்லாம் கொடுத்து அவங்கள ஹாப்பியா வச்சுக்கோங்க. அவ்வளவுதான், நாங்க சேலம்க்கு ரிட்டர்ன் ஆக போறோம். ஆந்தி வேலையே நான் கொஞ்சம் படுத்துட்டேன், தூங்கிட்டேன். ஆனா எந்திரிச்சு பார்த்தா அதுக்குள்ளார வீட்டுக்கு பக்கத்துலயே வந்தாச்சு. நீங்களும் இந்த கோத்தகிரி ட்ரிப்பை வந்து நீங்க என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் டெஸ்டினேஷன் நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டரை ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். கீப் ஸ்மைலிங், பி ஹாப்பி ஆல்வேஸ், பி பேஷன்ஸ், வாட் எவர் ஹேப்பன்ட், இட் வில் சேஞ்ச் ஒன் டே. தேங்க்யூ.